Very happy evening, friends. In today's class, we are going to look into this activity 4.4 in Unit 4. What is the name of the unit? Mother Nature is the name of the unit. Competency level 7.1. Activity 4.4 is our first topic that we are going to discuss. It's a poem written by William Blake. A Nurse's Song. A Nurse's Song தான் இந்த போயத்தினுடைய தலைப்பு. Title of the song. The title of the poem is A Nurse's Song. First, I'll read out the poem for you. When the voices of children are heard on the green and laughing is heard on the hill, my heart is at rest within my breast and everything else is still. Then come home, my children, the sun is gone down and the dews of night arise. Come, come, leave off play and let us away till the morning appears in the skies. No, no, let us play, for it is yet day and we cannot go to sleep. Besides, in the sky, the little birds fly and the hills all are covered with sheep. Well, well, go and play till the light fades away and then go home to bed. The little ones leaped and shouted and laughed and all the hills echoed. Written by William Blake. After I explain line by line, we will see video format of this poem, a very nice poem where children are enjoying to play outside. That is, they are willing to play in a greenery environment. பச்சை பசுமையா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குழந்தைகளுக்கு விளையாடுறதுன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு. சூரியன் மறைஞ்சு போனாலுமே வீட்டுக்கு வான்னு அம்மா அழைச்சாலுமே இன்னும் விளையாடணும், இன்னும் நேரம் ஆனங்கிற மாதிரியே குழந்தைகளுக்கு தோன்றுது. When the voices of children are heard on the green and the laughing is heard on the hill. குழந்தைகளுடைய குரலானது இந்த பச்சை பசுமையா இருக்கக்கூடிய ஒரு புல்வெளியில இருக்கட்டும், இல்ல வெளியில இருக்கக்கூடிய தோட்டம் தொரவுல விளையாடுறதா இருக்கட்டும், அந்த குழந்தைகளோட சத்தம் அவங்க சிரிக்கிறது மலை அடிவாரங்கள் வரைக்கும் கேக்குறது. My heart is at rest within my breast and everything else is still. என்னுடைய இதயமானது அப்படியே அமைதியா இருக்கு. என்னை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ஒரு அசைவு இல்லாம அப்படியே ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருக்கு. எந்த ஒரு அசைவு இல்லாம இருக்கிறது. இந்த இடத்துல குழந்தைகள் சந்தோஷமா விளையாடுறது, அவங்க சிரிக்கிற சத்தம் மலைப்பகுதியில எக்கோ அடிக்கிறது, எதிரொலிக்கிறது. அதுதான் எக்கோக்கான அர்த்தம். Heard on the green. greenனா இந்த புல்வெளி, கார்டன், பச்சை பசுமையா இருக்கக்கூடிய இடங்கள்ல குழந்தைகள் சந்தோஷமா விளையாடுறாங்க. அவங்க சந்தோஷமா விளையாடுற அந்த சிரிப்பினுடைய சத்தம் மலை அடிவாரத்து வரைக்கும் கேக்குறது. என்னுடைய இதயமானது அப்படியே அமைதியில ஒரு இடத்துல இருக்கு. அதே போலதான் என்னை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களும் they are standing still. Still means it is not having any movement. It is appearing to be still. Then come home, my children, the sun has gone down. இன்னும் குழந்தைகளா, சீக்கிரம் வீட்டுக்கு வாருங்கள். The sun is gone down. சூரியன் மறைந்து போய் விட்டது. Sun is gone downனா சூரியன் மறைஞ்சிடுது. உதிக்கிறதுன்னா அரைஸ்ன்னு சொல்லுவோம். Gone downனா மறைஞ்சு போயிடுது. Sun sets in the west அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? And the dews of the night arise. இரவு நேரம் ஆரம்பிக்க போறது. அந்த பனி இருக்கும் இல்லையா? இரவு நேரம். பகல் வெளிச்சமும் வெயிலா இருக்கும், சூடு தெரியும் நமக்கு. இதுவே இரவா ஆக போகுதுன்னா ஒரு பனி விழற மாதிரி இருக்கிற தோற்றம். அந்த இடமே காற்றாலையும் ஒரு மாதிரி குளிர்ந்த சூழல்ல இருக்கும்.
Come, come, leave off play and let us away till the morning appears in the skies. விளையாடினது போதும், எல்லாரும் அதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வாருங்கள். Till the morning appears in the skies. மறுபடியும் காலையில விடிஞ்சோன்னா போய் விளையாடலாம், இப்போ வீட்டுக்கு வாருங்கள் அப்படி என்று அழைக்கிறாங்க. No, no, let us play for it is yet day. இல்ல இல்ல, நம்ம விளையாடலாம், இன்னும் பொழுது போல, இன்னும் சூரியன் மறையல, இன்னும் எங்களுக்கு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு தோன்றுது. நோ நோ, லெட் அஸ் பிளே ஃபார் இட் இஸ் எட் டே. இன்னும் பகலாதான் இருக்கு, இன்னும் இரவு ஆரம்பிக்கல. அண்ட் we cannot go to sleep. எங்களால தூங்க முடியாது. besides in the sky the little birds fly. பார்க்க போனா இந்த வானத்துல வந்து பறவைகள் இன்னும் பறந்துட்டு தான் இருக்கு. besides in the sky the little birds fly. அதாவது இன்னும் இருட்டி போல பகலாதான் இருக்குங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். வானத்துல இன்னும் பறவைகள்லாம் பறந்துட்டுதான் இருக்கு, இன்னும் இருட்டி போல, நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறோம், வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் சொல்றாங்க. அண்ட் the hills are all covered with sheep. மலை அடிவாரத்துல பார்த்தோம்னா நிறைய இந்த ஆடுகளும் சீமை ஆடுகளும் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் வீட்டுக்கு போனா தானே பொழுது சாஞ்சிடுதுன்னு நமக்கு தோணும். அது இன்னும் புல்ல மேய்ஞ்சிருந்ததுன்னா இன்னும் இருட்டி போலன்னு தானே அர்த்தம். அதை சொல்லி குழந்தைகள் வந்து நிர்பவிக்கிறாங்க. இன்னும் இருட்டி போல, இன்னும் பொழுதுதான் இருக்கு, பொழுது நீடிச்சுதான் இருக்கு, நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறோங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அவங்க தெரிவிக்க வராங்க. Well, well, go and play till the light fades away, and then go home to bed. The little ones leaped and shouted and laughed, and all the hills echoed. சரி சரி அப்படின்னா இன்னும் இருட்டாற வரைக்கும், வெளிச்சமானது மறைஞ்சு போற வரைக்கும், ஃபேஸ் அவேனா மறைஞ்சு போறது, மறைஞ்சு போற வரைக்கும் போய் விளையாடுங்க, அதுக்கப்புறம் வீட்டுல போய் தூங்கலாம். இந்த லிட்டில் ஒன்ஸ் லீப்ட் அண்ட் ஷவுட்டட் அண்ட் லாஃப். அந்த சின்ன குழந்தைகள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சந்தோஷமா விளையாடி சத்தம் போட்டுட்டு சிரிச்சுன்னு இருக்கிறது வந்து அந்த மலைகள்ல வந்து எதிரொலிக்கிறது. குழந்தைகள் பண்ற செயல் ஒவ்வொன்றும் அந்த மலை அடிவாரத்துல காண்பிக்கப்படுறது. அதாவது அதனுடைய எதிரொலி. குழந்தைகள் சந்தோஷமா பேசுறது, சிரிக்கிறது, விளையாடுறது, இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் மலையில் எதிரொலியாக காண்பிக்கப்படுகிறது. அழகான போயம் written by William Blake. The title of this poem is A Nurse's Song. என்ன பேரு? Nurse's Song. Shall we watch the video of this poem? Then we'll discuss the answers for the questions asked pertaining to this poem. Okay? Recording few minutes pause பண்ணிக்கலாம். Let's see what have they asked questions pertaining to this poem now. Answer the following questions. Underline the correct answer. சரியான பதில வந்து நம்ம underline பண்ணணும். The main character of the poem is pleased by seeing the little birds. சின்ன சின்ன பறவைகளை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரா இந்த போயட்? இல்ல seeing the running ship, ஓடக்கூடிய இந்த ஷீப்பை பார்த்து சந்தோஷப்படுறாரா? இல்லாட்டி குழந்தைகளுடைய சத்தம், அவங்க குழந்தைகளுடைய குரல் கேக்குறது இல்லையா, அவங்க சிரிக்கிறது, சந்தோஷமா விளையாடுறது, இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கிறதா? According to this poet, the hearing voices of children makes him very happy. So the answer is hearing the voices of children. What is the name of the poet? A Nurse's Song by William Blake.
So William Blake is the name of the poet. How many stanzas are there in this poem? Can we count and see how many stanzas are there? 1, 2, 3, and 4. There are 4 stanzas in this poem. Write the 2 lines that say that children don't like to stop playing. எந்த 2 லைன் குழந்தைகள் எங்களுக்கு விளையாடுறது நிப்பாட்ட வேண்டாம், நாங்க இன்னும் விளையாடிட்டே இருக்கோங்கிறது எந்த வரிகள் நமக்கு தெரிவிக்கிறது? Can we read and see? No, no, let us play, for it is yet day, and we cannot go to sleep. மறுபடியும் விளையாடலாம், இன்னும் பொழுதாதான் இருக்கு, இன்னும் இரவு ஆகல, எங்களால தூங்க முடியாது. And they say, in the sky the little birds fly, and the hills are all covered with the sheep. So these 2 lines you need to write. For 4th question, you need to write these. Besides, in the sky, the little birds fly, and the hills are all covered with sheep. Let us play, for it is yet day, and we cannot go to sleep. This helps us to understand that they want to play, and they do not want to go to sleep. You need to write the rhyming words for the following words. The words are hill, arise, play, sleep, rest, sky. Hill, still. First one, hill. The rhyming word for this is still. நிற்கிறது, எந்த ஒரு அசைவும் இல்லாம நிற்பது. அர்த்தம் ஒரே மாதிரியானது கேட்கப்படவில்லை, ஒரே மாதிரியாக சத்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். போயம்னு எடுத்துனோம்னா, ஒரு கவிதைன்னு எடுத்துனோம்னா, அது அந்த கவிஞருடைய விருப்பம். 2வது மற்றும் 4வது லைன் முடிவில் கடைசி வார்த்தையானது ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கலாம், அல்லது 1வது 2வது லைன் கடைசி வார்த்தை, 3வது 4வது லைனில் கடைசி வார்த்தை ஒரே மாதிரி சத்தம் கொடுப்பதாக இருக்கலாம். அது அந்த போயம் எழுதப்பட்ட அந்த போயட்டினுடைய விருப்பம். அதுக்கு தகுந்தவாறு ரைமிங் வேர்ட்ஸ் என்பது மாறுபடும். Hill, still. Arise, skies. எழும்புறது
வானம், skies. Sleep, sheep. Bed, echoed. Sleep, sheep. And what are the other words? Rest. Rest, breast. இதயம். Rest, breast. Play, day. Sky, fly. Sky, fly. These are the rhyming words for the given words which is asked in our textbook pertaining to this poem. Hill, rhyming word is still. Arise, skies. Sleep, sheep. Rest, breast. Play, day. Sky, fly. I hope all of you have written the answers pertaining to rhyming words. I will erase it now. So Mother Nature, Unit 4, Mother Nature, Activity 4.4. We discussed the poem and meaning of the poem as well as answers for the activity 4.4. Next, we are going to look into Unit 5. Five point six. Just a moment.
few classes back, I had discussed about degrees of comparison. Yes, so it is based on adjectives. Adjective in a word that modifies the noun. It gives more information about the noun. Tall boy, big house, பெரிய வீடு. Cute puppy, long hair. Describes a noun. So here the word tall, big, cute, long are all adjectives because it is modifying the noun. ஒரு பையன், ஒரு வீடு, ஒரு நாய்க்குட்டி, ஒரு முடி, ஒரு பொருள், person, place, animal, thing. All these come under the category of noun. இது எல்லாம் பெயர் சொல் என்ற தலைப்பு கீழ் வரும் இல்லையா? இது எப்படிப்பட்ட ஒரு நபர், எப்படிப்பட்ட ஒரு இடம், எப்படிப்பட்ட ஒரு விலங்கு, எப்படிப்பட்ட ஒரு பொருள். These words describe the noun. So, degrees of comparison are based on adjective and they are of they can be classified as positive, where there is no comparison. It's talking just about one particular person, one particular animal, one particular thing or place. Comparative, superlative. No comparison. ஒப்பிடலே கிடையாது. No comparison. In comparative, what happens? Exactly two things. Equal to 2. Greater than 2 கிடையாது, lesser than 2 கிடையாது. Equal to 2 na 2 things, 2 persons. Or you can tell in simple terms, 2 nouns are compared. Exactly 2, not more than 2. When there is no comparison, it's just talking about a thing, it is positive. Greater than 2. இரண்டுக்கு மேற்பட்ட விஷயங்கள் ஒப்பிடப்பட்டால் நாம் அந்த இடத்தில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பாரிசனை உபயோகிப்போம். Positive, comparative, superlative. You are going to talk about one thing. Here 2 things are compared, more than 2. So equals 1, equals 2, greater than 2. So 1 noun is being talked about. It will be, you have words like tall, small, beautiful. In comparative, what happens? Besides the word, we will be adding letters ER or prefixing with the word more.
more beautiful, more expensive. Red marker is more expensive than the blue one. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மார்க்கர் நீல மார்க்கரை விட விலை அதிகமாக இருக்கிறது. மோர் எக்ஸ்பென்சிவ். ER அல்லது மோர் என்ற வார்த்தை இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்பாக சேர்க்கப்படும். Supposing the word is beautiful, adjective is beautiful, we won't tell beautifuler, beautifulest. We will either prefix it. Prefix it na அதற்கு முன்பாக நாம் more என்ற வார்த்தையை சேர்ப்போம். எப்படி நமக்கு தெரியும் மேம் ER சேர்க்க கூடாது, more என்ற வார்த்தை தான் சேர்க்கப்பட வேண்டும்? When it is having more syllables, எழுத்துக்கள் நிறையாக இருக்கிறது என்றால், that is multi-syllable words will be prefixed with the word more. So what are the words which is prefixed with more? Useful, உபயோகமானது, useful, more useful in comparative degree of comparison. Important, முக்கியமானது. This work is more important than the one which you are telling. இந்த வேலை முக்கியமானது, நீ சொல்லும் வேலையை விட இது முக்கியமானது. It's more important. Useful, more useful. Important, more important. So these words are comparative degree of comparison. It is based on adjective. We will be adding EST in superlative degree or prefixing it with the word most. என்ன வார்த்தை சேர்த்துப்போம்? Most. Comparative degree of comparison. Than என்கிற கன்ஜங்ஷன் ஆனது உபயோகிக்கப்பட்டிருக்கும். இங்க the ஆர்டிகல் ஆனது உபயோகிக்கப்படும். My mother is the most beautiful woman in the world. இந்த உலகத்திலேயே எங்க அம்மா தான் ரொம்ப அழகான நபர். இருக்கிறதுலே ரொம்ப அழகான நபர் யாருன்னா என்னுடைய அம்மா தான். என்ன அது, எல்லாரையும் ஒப்பிட்டு பார்த்துருக்கீங்க, உங்க அம்மா தான் இருக்கிறதுலே அழகுன்னு சொல்றீங்க. இங்க what is happening? You are comparing more than two people, and when you are comparing more than two people, you are coming to the conclusion that the one thing which you are talking about is the best. The superlative. The most beautiful woman in the world is my mother. உலகத்திலேயே ரொம்ப அழகான பெண் யாருன்னு பார்த்தா என்னுடைய அம்மா. So the ஆர்டிகல் the most beautiful women அப்படின்னு நான் சொன்னேன் வாக்கியத்துல. எப்படி சொன்னேன்? The most beautiful. Beautiful is adjective. The word most is that it is superlative degree of comparison. As it is superlative degree of comparison, it will be prefixed with the article the. அதற்கு முன்பாக the ஆர்டிகல்
இந்த தங்கிற வார்த்தை என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி 3 ஆர்டிகல்ஸ் உள்ளன. அ and the. இந்த தங்கிற வார்த்தை சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன்ல நம்ம உபயோகிப்போம். There are scenarios where we use this article the. One such scenario, one such place is superlative degree of comparison. So what happens to comparative degree, ma'am? We use the word than. I am taller than my sister. நான் என்னுடைய சகோதரியை விட உயரமாக இருக்கிறேன். இங்க என்ன ஆகிறது? Comparison is happening, and comparison is between exactly two people. What I wrote over here, exactly two. So comparison is happening between yourself and your sister. உங்களுக்கும் உங்களுடைய சகோதரிக்கும் இடையே ஒப்பிடல் ஏற்படுகின்றது. அதனால் இங்கு ER என்ற எழுத்துக்கள் இந்த அட்ஜெக்டிவ் ஆன பிறகு சேர்க்கப்பட்டது. அது மட்டும் அல்லாமல் இங்கு நாம் கவனித்தோம் என்றால் than என்கின்ற கன்ஜங்ஷன் உபயோகிக்கப்படுகிறது. than அப்படிங்கிறது எதை தெரிவிக்கும் அப்படின்னா இதை விட அது சிறந்தது, இதை விட அது உயரமானது, இதை விட அது பெரிதானது, இப்படி நமக்கு அது சொல்லும். Okay, so this word than tells that comparison is happening between exactly two people. 2 பேர் மட்டும்தான் விடலானது நடக்கின்றது. அந்த இடத்தில் than என்ற கன்ஜங்ஷன் கட்டாயமாக நாம் உபயோகிப்போம். In superlative, you need to remember to be prefixed to the article the word will be ending with est or most. Okay. Now, pertaining to this, shall we see the questions which is asked in our textbook, wherein you need to fill in with comparative and superlative degrees of comparison. Shall we? One moment. Activity 5.6, Unit 5. There are 8 planets in the solar system. Solar systemல 8 கோள்கள் உள்ளன. அதில் ஜூபிட்டர் தான் பெரிதான ஒரு கோள். ஜூபிட்டர் is the biggest planet. இங்க கவனிச்சோம்னா தங்கிற ஆர்டிகல் சேர்க்கப்பட்டுள்ளன. biggest, EST, big, bigger, biggest. Mercury is the dash planet in the solar system. இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன பிளானட் எது இந்த சோலார் சிஸ்டத்துலனா மர்க்யூரி. ஜூபிட்டர் தான் பெரிய கோள். So smallest. Again the article is prefixed. That gives us a hint. அதுவே நமக்கு ஒரு க்ளூவாக
காண்பிக்கப்படுகிறது. The smallest planet in the solar system. The dash planet is Venus. ரொம்ப வெப்பம் அதிகமான கோள் எது என்று பார்த்தால் அது வீனஸ். Again the article is added. The hottest. Mars is dash to Earth than Uranus. thanங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. 2 கோள்கள் உபயோகிக்கப்படுகிறது. Exactly two. The comparison is happening exactly between two. உங்களுக்கு தோணலாம் இங்க மார்ஸ் பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு, எர்த்த பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு, யுரேனஸும் 3 கோள்கள் சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு. ஆனா வாக்கியமானது என்ன சொல்கிறது? மார்ஸ் என்ற பிளானட் பூமியை கிட்ட இருக்கிறது than யுரேனஸ். யுரேனஸ் எந்த அளவுக்கு மிக அருகில் உள்ளதோ அதை விட கிட்டக தூரத்தில் கிட்டக இடத்தில் மார்ஸ் ஆனது இருக்கிறது. Mars is closer to Earth. So here we can identify this word than. The word than is used only in comparative degree of comparison. So it gives us a hint that we need to use a comparative degree of comparison. The moon is dash, but the sun is dash. Venus is the moon is bright. Here they're talking about only about moon. But the sun is brighter. அதை விட சூரியன் இன்னும் பிரகாசமாக உள்ளது. Venus is dash from Earth. Venus is farther from Earth, but Neptune is the farthest. இருக்கிறதுலயே ரொம்ப தூரமான கோள் எதுன்னு பார்த்தோம்னா நெப்டியூன். Venus is farther from Earth, but Neptune is the farthest. farthest அப்படிங்கிறது இருக்கிறதுலயே ரொம்ப தூரமானது. FARTHEST. Neptune is dash, but Uranus is dash. Neptune is cold. Neptune பத்தி மட்டும் சொல்லப்படுறது. அதனால positive degree of comparison உபயோகிக்கணும். Here there is no comparison. Positive adjective is cold. But ஆனால் Uranus is theங்கிற வார்த்தை எப்போ உபயோகிப்போம்? Superlative degree of comparison தானே உபயோகிப்போம். Coldest. So these are the answers for the activity 5.6 in Unit 5. You may please make note of this. In today's class, we discuss answers. We discussed activity 4.4, answers for it. Again, we saw this comparative and superlative degree of comparison. With it, we discussed the answers for activity 5.6. We'll watch a small video pertaining to comparative and superlative. I shall end the session after that.
Record a few minutes pause பண்ணிக்கலாம். This video would have helped you in understanding comparative and superlative degrees of comparison much better. So I shall end my session over here. Thank you friends. நன்றி, வணக்கம்.